முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆசிரியர்களையும் அரசு அலுவலர்களையும் பாதுகாத்து 80% வரை வாக்குகளை வைத்திருந்தார். தற்போதுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு வங்கிகளை இழந்து வருகிறார் என்று திண்டுக்கல்லில் தமிழக ஆசிரியர் கூட்டணி முப்பெரும் விழாவில் ஐபிஎஃப்ஓ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஹிந்தி படிக்கலாம், ஆனால் திணிக்கக்கூடாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி காரணத்தை காட்டி தமிழகத்தை வஞ்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று கருத்து தெரிவித்தார். கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்க செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானம் மற்றும் பழங்களை வழங்கினார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை 17 மீனவர்கள் படுகாயமடைந்துள்ள நிலையில் மேலும் படுகாயமடைந்த மீனவர்கள் கரை திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேண்டிருப்பு கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுயம்புமுத்து மாரியம்மன் கோவிலில் 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி இன்று பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க மயிலாடுதுறை மாவட்ட துணை போலீஸ் சூப்பரண்டு பாலாஜி மற்றும் குத்தாலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகந்தி, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாநிலம் முழுவதிலும் மின்வெட்டு பிரச்சினை ஏதும் இல்லை. இன்னும் 10 நாட்களில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி துவங்கிவிடும் என்பதால் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதும் தேவைப்படாது என்று தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற நாய், பூனை உள்ளிட்ட பல்லுயிர் பாதுகாப்பு கருத்தரங்கத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்ப நான் நீங்க அந்த பர்பஸ் தான் இங்க நம்ம வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேங்க. இந்த ஆண்டு இதுவரை நமக்கு மின் பற்றாக்குறையே இல்லாத இதுவரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் 7-8 நாட்கள்ல காற்று ஆலை மூலமா வரக்கூடிய காற்றின் அளவு 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பெக்யூலியரா நமக்கு அவ்வப்பொழுது சூறாவளி காற்று அப்படி மழை பெய்யும் போது அந்த மரங்கள் பாதிச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லயோ இல்லையா நம்மளோட ஜங்ஷன் பாக்ஸோ இல்லையா அந்த போல்ஸ் பாதிக்கும் போது ரூரல் ஏரியாஸ்ல அந்த ரெக்டிஃபிகேஷன்ல டிஃபிகல்டிஸ் வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரும்புராம்பட்டு கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரும் ஊராட்சி மன்ற தலைவரான ராஜீவ்காந்தி மேடையில் ஏறி நடனம் ஆடிய பெண்ணுடன் சேர்ந்து நடனம் ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரிஷிவந்தியம் தொகுதியில் ஏற்கனவே வீடியோ, ஆடியோ பரவ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நடனமாடிய வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே குத்தாலம் மகா காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநடன உற்சவத்தின் போது குழந்தையை கையில் சுமந்து காளி திருநடனம் ஆடியது காண்போரை மெய்சிலுக்க வைத்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மகுடி ஆட்டம், கும்மி ஆட்டம், பாம்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று திருநடன உற்சவத்தை கண்டு களித்தனர். கோவை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி பயணிகள் அதிகரிப்பை ஈடு செய்யும் வகையில் கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயிலின் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைத்து 16 பெட்டிகளாக இயக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சியில் 2வது நாளாக குப்பை வண்டி ஓட்டும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்த நிறுவனம் தங்களை நேரில் சந்தித்து தங்களது தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். என் பேர் பாலசுப்ரமணியங்க, மேற்கு மண்டலம் வார்டு 40 டிரைவராக இருக்கிறேன். அதாவது கடந்த 15 வருடங்களாக இங்கே எல்லாருமே ஓட்டுநர்களாக இருக்கிறோம்.
வெளி வாகனங்கள் உள்ளே வர்றதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதனால் எங்களுக்கு தனியார் வாகனங்கள் எதுவும் வேண்டாம். இத்தனை வருஷமாக நாங்கள் நைட்டும் போலும் கஷ்டப்பட்டு மாநகராட்சிக்கு உழைச்சி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ தனியார் வாகனத்தை உள்ளே விட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது. இதைத்தான் நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான பிஎஃப், இஎஸ்ஐ, சம்பளம் இதை பற்றி எதுவுமே யாரும் பேசுகிறதில்ல. மாநகராட்சிக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உழைப்பு தான் தேவைப்படுதே தவிர எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால் இங்கே இருக்கிற வாகனங்களை சரி செய்தாலே போதும். தனியார் வாகனம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எத்தனை வாகனங்கள் பழுது கிடக்குது. இதெல்லாமே அரசாங்க சொத்து தானே. இதே சரி பண்ணாலே போதுமே. தனியாருக்கு இருக்கு நீங்கள் போய் பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணணும். நம்ம வண்டி ரெடி பண்ணாலும் நம்ம ஓட்டலாம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எந்த ஒரு தொழிலாளியும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வூதியம் வேண்டும், கோடைக்கால விடுமுறை 30 நாட்கள் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் திருச்சி மாவட்டம். நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை 2வது நாளாக தொடங்கியுள்ளோம். நாங்கள் எங்களுடைய எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு 2 நாட்களாக அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான அந்த விடுமுறையை, கோடைக்கால விடுமுறை 1 மாதம் அளிக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிலிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து இந்த பெண்களாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டுள்ளோம். இதை பார்த்து கூட கருணை இல்லாமல் இன்னும் செவிசாய்க்காமல் இருக்கும் இந்த தமிழக அரசு, எங்களுடைய துறை அமைச்சர் திரு மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் எங்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கான 1 மாத கோடை விடுமுறையை எங்களுக்கு உடனே வழங்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தொடர்ந்து காத்திருப்பில் ஈடுபடுவோம் என்று கூறுகிறேன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் அதிமுக சார்பாக நடைபெற்ற மே தின விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரியாத, ஆள தெரியாத திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும், அதிமுக ஆட்சிகளில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய பணியை சிவகாசி இருக்கிற வாழைப்போம், விருதுநகர் மாவட்டத்தில் வாழைப்போம். தமிழ்நாட்டில் ஒரு முடிவு ஏற்படுத்துவோம். அற்புதமான தலைவர், மனிதநேயமிக்க தலைவர், எல்லோரையும் தம்பி என்று அன்போடு அழைக்கக்கூடிய, அண்ணாவுக்கு பின்னாடி தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அவர்களுக்கு உள்வினை கிடையாது, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது, எதிரியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் சிறிதும் கிடையாது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறிநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்த விவகாரத்தில் சுமார் 2 லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இறந்த ஆடுகளை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மச்சாந்தோட்டத்தில் ஆடு வச்சு ஒரு 100 ரூபாய் வச்சு விவசாயம் பண்ணி வச்சுட்டு வராங்க. அதில் ஆட்டை வச்சுட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு வராங்க. வாழ்வாதாரமே ஆடுதான். ஆனால் வெறிநாய்கள் பூந்து அடிக்கடி இந்த மாதிரி பாதியாட்டு கடிச்சு தின்னுட்டு போயிடுது. ஆனால் நாயை எந்த வகையும் பிடிக்கிறதுக்கு வழி எந்த கவர்மெண்ட் வழி பண்ணுறது இல்லை. அதனால இந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடு இருந்துருச்சு. ஒரு 5 ஆடு கவலைக்கிழமை கிடக்குது. மீதிக்காக டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு உடனே இதை ஸ்டெப் எடுத்து இதுக்கு நஷ்டம் உடனே வழங்கணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோழி இறந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 6 பேர் காயமடைந்தனர். இந்த விவகாரத்தில் ஒரு தரப்பு கைதை கண்டித்து காவல் நிலையத்தில் பெண்கள் கண்ணீர் விட்டு போராடியதால் மற்றொரு தரப்பிலும் கைது நடவடிக்கை மேற்கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் நிதி நிறுவனத்தில் 37 லட்சம் மோசடி செய்து தலைமறைவான பெண் ஊழியர் ஆண் நண்பருடன் கைது செய்யப்பட்டார். மோசடியில் ஈடுபட்டு 4 மாதங்களாக காரைக்காலில் தனது ஆண் நண்பர் விஜின் என்பவருடன் விடுதியில் தங்கியிருந்த இருவரை கருங்கல் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து சூட்கேஸில் கடத்தி வரப்பட்ட 26 அரிய வகை பாம்புகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கடத்தி வரப்பட்ட பாம்புகள் அனைத்தும் இந்திய வனத்துறையால் தடை செய்யப்பட்டது என்று தெரியவந்துள்ள நிலையில் ஒரு பாம்பின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 176 தனியார் பள்ளி வாகனங்களில் வருவாய் கோட்டாட்சியர் மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது கீழ்த்தளப்படி, தீயணைப்பான், சிசிடிவி, முதலுதவி பெட்டி, நடைதளம், அவசர கால வெளியேறும் வழி உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் தகுதியில்லாத 16 வாகனங்களின் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.